ஸ்டேபிளாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியூட்டோரியலில் நான் சொல்லித்தரேன். அண்ட் நான் யூஸ் பண்ண போகிற மொபைல் வந்து Redmi Note 10 Pro Max. அண்ட் சில சப்ஜெக்ட்ஸ் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுற போது உங்களுக்கு எப்படி ஆக்சுவலாக இந்த டாலி ஜூம் எஃபெக்ட் அப்படின்னா சப்ஜெக்ட் நம்ம ஜூம் பண்ணுவோம், பட் ஆனால் சப்ஜெக்ட் மட்டும் சேம் சைஸில் இருக்கும். பேக்ரவுண்ட் மட்டும் ஒயிட்லேருந்து ஷார்ட்லேருந்து ஒயிடுக்கு மூவ் ஆகுது. அந்த ரேஞ்சு தான் நம்ம டாலி ஜூம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வீடியோவை. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து லாங்கில் இருக்குது. நான் வந்து ஒரு 3x ஜூமில் இருக்கேன். டிஸ்டன்ஸும் ஒரு 7 feet மேலே இருக்கும். இப்போ நான் முன்னாடி நடந்துக்கிட்டு ஜூம் அவுட் பண்ணுறேன். புரிஞ்சுக்கோங்க, முன்னாடி நடக்க போகிறேன், ஜூம் அவுட் பண்ண போகிறேன் 3xலேருந்து 1xக்கு. ஸோ நல்லா பாருங்கள், சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் தெரியணும். ஸோ அதனால் நான் முன்னாடி நடந்துக்கிட்டு ஜூம் அவுட் பண்ணுறேன். அண்ட் இதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸுக்கு நான் இங்கிருந்த ஸோ சப்ஜெக்ட் இந்த அளவுக்கு இருந்தது. இப்போ ஜூம் போனோன்னா 3x பாருங்கள், இந்த அளவில் இருந்தது சப்ஜெக்ட். ஸோ இதாங்க அகைன் நான் பண்ணுற பாருங்கள், முன்னாடி நடக்கிறேன், அப்போது ஜூம் அவுட் பண்ணுறேன். இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுவோன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டேபிளாக வேணும்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்லோவாக ஜூம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு ஜூம் இன்னில் வேணும்னா நீங்கள் பின்னாடி நடந்துக்கிட்டு சப்ஜெக்ட் கிட்ட இருந்து பின்னாடி போகும். ஐ மீன் இப்போ 1xலேருந்து நான் ஜூம் பண்ணுறேன், பட் நான் பின்னாடி போகிறேன். பாருங்கள், அந்த உங்களுக்கு தெரியுதுல்ல, பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான். ஓகே கைஸ், இந்த டியூட்டோரியல் பார்த்தீங்களா? ஸோ நான் ஒரு 3 to 4x ஜூம் போயிருப்பேன், அந்த ஜூம் அவுட் வந்திருப்பேன். டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 feet இருக்கும், ஆல்மோஸ்ட் 10 feet. அந்த நான் நின்று இருக்க இடத்துலேருந்து சப்ஜெக்ட் வரைக்கும். அண்டு நான் ஜூம் போகும்போது கை இப்படி வச்சுருந்தேன், பிகாஸ் அந்த ஸ்டேபிள் கரெக்டாக வேணும் அப்படின்றதுக்காக இப்படி வச்சுருந்தேன். ஸோ நம்ம இப்படி கிராஸ் பண்ணோன்னா கிராஸ் போயிடும். அட் த சேம் டைம் மூவ் ஆகும்போது ஓரளவுக்கு நம்ம கை ஹேண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இப்படி ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்போது தான் நம்மளுக்கு அந்தளவுக்கு ஸ்டேபிள் வீடியோஸ் அவுட்புட்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ, பாய் பாய்.